அதாவது கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் வச்சு ஒரு கணக்கு கேட்குறாங்க. இது வந்து 3 ஆண்டுகளுக்கு எப்படி சார் அப்படின்னு கமெண்டில் கேட்டிருந்தாங்க. நல்லா சொல்கிறேன், நல்லா கவனிச்சுட்டு வாங்க. அதாவது கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே 3 ஆண்டுகளா 2 ஆண்டுகளா அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். நான் இப்போ 3 ஆண்டுகள் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் 2 ஆண்டுகள் ஈஸி தான், அது ஈஸியாக சொல்லிடுறேன். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே தனி வட்டியை விட கூட்டு வட்டி எப்படி இருக்கும்? அதிகமான அமௌண்ட்டாக தான் இருக்கும். சரிங்களா? தனி வட்டியை விட கூட்டு வட்டி எப்படி இருக்கும்? அதிகமாக தான் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், தனி வட்டி தனியாக கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா? தனி வட்டி நீங்கள் எழுதிக்கிறேன். எவ்வளோ அமௌண்ட்டு? தனி வட்டிக்கு என்ன ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு? PNR/100ங்களா? எவ்வளோ அமௌண்ட்டு? இதில் வந்து அசல் வந்து 24,000 இன்ட்டு என்ன எவ்வளோ? 3 ஆண்டுகள் 5ங்களா பை 100. 2 0 2 0 அடிச்சிருங்க. பெருக்குன்னா என்னென்னு வரும்? 240 இன்ட்டு 15 பெருக்குன்னா என்னென்னு வரும்? 24 இன்ட்டு 15 ஃபஸ்ட்டு பெருக்குங்க. ஏன்னாங்க 20 2 10 2 12 4 24 0 6 360. இங்கே ஒரு 0 இருக்கு இல்லையா? அப்போ மொத்தமாக எவ்வளோ தனி வட்டி கிடைக்கிது? 3600 கிடைக்கிது. இது அப்படியே வச்சிங்க. சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கூட்டு வட்டிக்கு ஃபார்முலா இல்லாமல் நான் சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. எவ்வளோ அமௌண்ட்டு? 24,000 3 ஆண்டுகள் கண்டுபிடிக்கணும். அதனால் நல்லா கவனிங்க. இது வந்து அசல்னு எழுதிங்க. எவ்வளோ பர்சன்டேஜ்? 5%. அதனால் 5/100 போட்டுருங்க. சரிங்களா? இங்கே கிடைக்கும் இல்லையா அமௌண்ட்டு, அது வந்து கூட்டு வட்டின்னு எடுத்துங்க. சரிங்களா? கூட்டு வட்டி. இது வந்து வட்டி வீதம். இங்கே ஆண்டுகள் அப்படின்னு போட்டுங்க. சரிங்களா? ஆண்டுகள். நல்லா தெளிவாக கவனிச்சுட்டு வாங்க. இது அடித்தோன்னா என்னென்னு இருக்கும்? 24 இன்ட்டு 5 120ங்களா? 120. இங்கே ஒரு 0 1200 கிடைக்கும். இது வந்து என்னது? முதல் ஆண்டுக்கு. புரியுதா? முதல் ஆண்டுக்கு 1200 கிடைக்குது வட்டி. இப்போது 2வது ஆண்டுக்கு நம்ம கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும்னா, இந்த 1200 இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த 24,000 கூட ஆட் பண்ணணும், அசல் கூட. அதுதான் கூட்டு வட்டியே. சரிங்களா? அப்போ ஆட் பண்ணால் என்னென்னு வரும்? 25,200 கிடைக்குங்களா? அதுக்கு 5% கண்டுபிடிக்கிறோம். 2 0 2 0. அப்புறம் 252 இன்ட்டு 5 பேருக்குங்க. 2 10 5 25 1 26 2 10 2 பண்ண அப்போ 1260 கிடைக்குது. சரிங்களா? இது 2வது ஆண்டு கண்டுபிடிச்சிட்டேன்னா மொத்தமாக எத்தனை ஆண்டு கேட்டிருக்காங்க? இங்கே 3 ஆண்டு கேட்டிருக்காங்க. அதனால் 3வது ஆண்டு கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும், இந்த வட்டி இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த அசல் கூட ஆட் பண்ணணும். புரியுதுங்களா? சேர்க்கணும். அப்போது கூட்டிங்க. 25,200 ஒரு 1260 கூட்டினா ஒரு 6 4 6 26,460 கிடைக்குதுங்களா அசல். அதுக்கு 5%. 1 5 5 25 100ன்னு அடிச்சிடலாம். இங்கே ஒரு 0 ஒரு 0 அடிச்சிருங்க. 2ஆல் அடித்தோன்னா 13 26 2 2 4 3 2 6. அப்போ எவ்வளோன்னு கிடைக்கிது? 1323 கிடைக்கிது. இது வந்து 3 ஆண்டுகளுக்கு. புரியுதுங்களா? 3 ஆண்டு கண்டுபிடிச்சாச்சு. சப்போஸ் 4 ஆண்டுகளுக்கு கேட்டாங்க என்ன பண்ணணும், இந்த வட்டி இருக்கு இல்லையா, இதை அது கூட ஆட் பண்ணிக்கணும். இப்போ மொத்தமாக கூட்டு வட்டி எவ்வளோ கிடைக்கிது நமக்கு? கூட்டுங்க. 3 6 2 8 2 4 4 3 7 3000, அதாவது சிஐன்னு சொல்லுவாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. 3783 ரூபா வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். சரிங்களா? இங்கே என்ன கேட்டிருக்காங்க, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. வித்தியாசம்னாலே என்ன பண்ணணும், நம்ம கழிக்கணுமா? சிஐ மைனஸ் எஸ்ஐ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போது 3783 மைனஸ் 3600 கழிச்சாக்க என்னென்னு வரும்? 183. சரிங்களா? அவ்வளோதாங்க. புரியுதுங்களா? இப்போது லேட்டாக தான் ஆகும், எக்ஸாம்லேயுமே லேட்டாக தான் ஆகும். இருந்தாலும் நீங்கள் கவனமாக போடுங்க. ஃபார்முலா வச்சு போட்டோன்னா இன்னும் லென்த்தியாக போவோம், அங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதனால தான் நான் இப்படி சொல்லி கொடுத்தேன். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.